ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை நேரத்துக்காக எந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். இந்த நாளும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறியத் தருகிறேன். இதனாலும் கர்த்தர் பாருங்க எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். நிகழ்ச்சிகளை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்த கர்த்தர் இந்த நாளும் வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த கத்தாவே, நீர் உளவு நல்லவர் கத்தாவே. அப்பா, காலங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் நீரோ மாறாதவராயிருந்து எங்களை ஐயா மேல் மனதுருகி எங்களை வழிநடத்துற கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளை தந்து இந்த மாலை நேரடித்திய வெளிச்சத்துக்கு அப்பா எங்களை ஒருமுகப்படுத்தினீரே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம். நீர் பாருங்க கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. இந்த நாளிலும் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த நாளும் காலையிலே விடுதலை வெளிச்சத்தை நேரத்துக்கூடாக ஆசீர்வதித்து தந்தீரே. சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். வானொலியை 24 மணி நேரமும் அப்பா இந்த ஒளிபரப்பை செய்யும்படியாக உங்களுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக ஓயாத அலைகளாக அப்பா அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதா நீ கிரிய செய்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துறோம். அந்த விடுதலை வெளிச்சத்தின் ஊழியத்தை செய்த ஊழியரும் ஊழிய ஸ்தாபருமான சிவருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவரோடு கூட இருந்து உறவுடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உடைய கிருபையின் கரங்களை தாங்கி நடத்தினதுக்காய் சோஸ்திரம். அதே போல இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நீர் ஆசிர்வதி தருவீர் என்ற விசுவாசத்தோடு உடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்பா 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற ஐயா நிகழ்ச்சிகள் யாவையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. இந்த ஒளிபரப்பை ஆசிரியர் தாரும் இணைப்போல் யாவை ஒழுங்கும் செம்மையுமாக இணைத்து தாரும் தடைகளை உடையும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த நாளிலும் இவர்களை முன்குறித்துறவர்கள் அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்த வேண்டுமாய் உடைய அன்பின் கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் கர்த்தாவே. அவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு, அந்த விடுதலை நாங்க வாஞ்சிக்கிறோம். இதனால் உடைய பிரசன்னத்தை நாங்கள் இருந்த இடத்துல அனுபவிக்கத்தக்கதாக உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களுடைய கண்கள் பிரகாசமான மெனக்கண்கள் திறக்கட்டும் ஐயா. இருதய பலையில வார்த்தைகள் எழுதட்டும். விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டு. இதனால் நீர் எங்களோடு ஆசீர்வதித்து எங்களை நடத்த போற கிருபைக்கா, எங்களோடு கூட இது செயல்பட போற கிருபைக்கா நன்றி செலுத்துறேன் கத்தா. நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்தாரும் இந்த ஊழியத்தை செய்கிற மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். ஐயா கூட இந்த வழி நடத்தும் இந்த முதிர்வரின் கனிந்த புஸ்தையும் பசுமையுமா இருக்க வைத்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை சிறையில்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். உடைய கிருபையின் கரந்தானை தாங்கி நடத்த முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே இந்த நாளிலும் அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தாங்க என்னோடு இணைந்து ஊழியங்களை செய்ய போற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த இடத்துல அங்க வந்தது ஊழியம் செய்தது நல்லது என்று சொல்லும்படியாக, நீர் மகிமைப்படும்படியாக அப்பா நீர் எவ்வளவே பெருகணும் நாங்க சிறுகணும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை உதடுகளின் சோசர பலிகளை செலுத்தி அப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்த கிரியை செய்யுங்க. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கேளும் சிவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆமேன். நம்மை நினைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் நம்மை நினைத்தார் சொன்னால் நம்மை தாழ்வில், நம்முடைய தாழ்வில். என் மனுஷர் ஒருவரை தாழ்ந்து போனார்கள், இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தாழ்வில நம்மை தூர தள்ளி இருக்கலாம். தாழ்வில் நம்மை மறந்திருக்கலாம், எங்களை உறவென்று சொல்ல நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தாழ்வில தான் நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்து கொண்டும் இருக்கிறார் நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதக்காரர் ருசி பார்த்த சங்கீதக்காரர் அப்படியாக எங்களுக்கு ருசி பார்க்க முடியும் அந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கின்றார். அந்த விசுவாச வார்த்தையை நாங்க தட்டி எழுப்புவோம். சங்கீதம் 136 சங்கீதம் 23 வசனம் இப்படி சொல்றது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்று உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். எந்தெந்த தாழ்வில எங்களை எல்லாம் நினைத்தாரோ, நினைத்து அழைத்து இம்மட்டும் உருவாக்கி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். குயவன் அவர் களிமண்ணான எங்களை பணிந்திடும்படியா விட்டுக் கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம் அவருடைய பலத்த கரத்துக்குள். ஆமென். நாலு முதல் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நாளும் கர்த்தர் பாராட்டின கிருபையை நாளுக்காய் நன்றி செலுத்தி அனுகூலப்படும் நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி 7 7:30 வரைக்கும் துதிப்பாட ஜெபங்களுக்கூடாய் கடன் சென்று 7:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரியரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட கடன் செல்வோம். 8 மணியில இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காணப்போறோம். இந்த நாளும் வார்த்தையின் முதலாவது செய்தியை வெளிச்சத்தின் நேரத்துல வெளிச்சம் கொடுக்க எங்களோடு இணைகிறார்கள் சகோதரி பிருந்தார்கள். 2வது வெளிச்சத்துல பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைகிறார்கள். 3வது வார்த்தையின் வெளிச்சத்தில எங்களோடு பாஸ்டர் என் ராசன் அவர்கள் இணைகிறார்கள். முடிவாக நாங்கள் நன்றி செபத்தை ஏறெடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இந்த நாளும் இணையுங்கள், அழையுங்கள். சங்கம் அழைக்க உங்களை சங்கமிக்க ஒன்றாக அழைக்கிறோம். இணைந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள். நாங்கள் ராஜ்யத்தை கட்டுவோம், ராஜ்யத்தை கட்டுவோம், என்னுடைய நீதியை தேடுவோம். எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்படியாக தேவனை துதிப்போம், ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு சோஸ்திரம், சோஸ்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே, நாளை தந்தவரே, ஒருமுகப்படுத்தினவரே, ஒரு நிலைப்படுத்தினவரே, அதை தாழ்வி நம்மை நினைத்தவரே, தாங்கி நடத்துறவரே, அல்லாட விடவில்லை அப்பா. அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. கண்ணீரை கண்டவரே, கலங்காதே என்று சொன்னவர், கரத்தை பிடித்தவரே, கண்ணிமணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி கத்தாய், கோடி கோடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை தேடுகிறோம் ஆண்டவர், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆமென். கர்த்தர் ஒன்றை மையப்பட ஒரு சங்கீத பகுதியை வாசித்து தியானத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119 சங்கீதம் 9 தொடக்கம் 16 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 9 வசனத்தில இருந்து 6 வசனம் வரை வாசிப்போம்.
வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் உன் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன். இந்த சங்கீதக்காரர் நமக்கு ஒரு அழமான சத்தியத்தை கொடுக்கிறான்னு சொன்னார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? நிச்சயமாக இன்றைக்கு சுத்தம் செய்யறதுக்கு இன்னைக்கு இந்த சீசனை சுத்தம் செய்யறது சீசனாக நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். வீடுகளை எங்களை வெளியிடங்களை அங்க சுத்தம் செய்கிறோம். வாகனங்களை சுத்தம் செய்கிறோம். அப்ப இந்த வாலிபன் வழியை சுத்தம் பண்ற வாலிபனுடைய வழி எத்தகையது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இளம் பிள்ளைகளுடைய எண்ணங்கள், சிந்தனை, சொல், செயல்கள் அவர்களுக்கு ஒரு துடிப்புள்ள காரியங்கள். அவர்கள் துடிப்பானவர்கள். அதுதான் சொல்றார்கள், வாலிபர்கள் பராக்கிரமன் கையில அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்களாம். சத்துருக்களோட ஒளிமு வாசல சத்துருக்களோட பேசுகளா இருக்கிறார்களாம். அப்ப இப்படிப்பட்ட வாலிபர்கள் இந்த தங்கள் வழிகளை எதனால் சுத்தம் செய்யலாம்? நிச்சயமா காலை எழுந்ததும் பல்லை சுத்தம் செய்ய பேசுவது. அப்ப பற்பசை வேண்டும். அப்ப அந்த பசையினாலதான் பல்லை சுத்தப்படுத்த முடியும். அப்ப அதே போலதான் இன்றைக்கு வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் வழிகளை சுத்தம் செய்யணும்னு சொன்னா அந்த தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை காத்துக் கொள்வதால் என்று சொன்னா பொய்யான மாயினங்கிற வாலிபர்கள் விழுந்து போறார்கள். கிறிஸ்துவன் விழுந்து போனான் தில்லாலிட்ட. அப்படியாக பாத்தீங்கன்னு சொன்னா வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? தன் கண்கள் இச்ச மாம்ச இச்ச ஜீவத்தின் பெருமையில விழுந்து போவார்கள். ஆனால் தாவீது சொல்றார், உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிற உமது வசனத்தை இந்த வசனம் தான் எங்களை பரிசுத்தப்படுத்துறது. இந்த வார்த்தை தான் நம்மை கண்டித்துணர்த்து. இந்த வார்த்தை தான் நன்மை எது தீமை என்று கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தையின்படி வாழத்தான் ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தின் தலைமுறையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம மறக்காதபடிக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்பா, உம்முடைய பிரமாணங்கள் நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்பா, உமது வசனத்தை மறவேன். இப்படிப்பட்ட மறக்காத கிருபையே நீங்க எங்களை மறக்காம நினைக்கிறீங்களப்பா. அதே போல நாங்கள் உம்முடைய வசனத்தை மறக்காம அந்த கிருபையை தாங்கப்பா. எங்களை சுத்தம் செய்ய உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொள்ள வார்த்தை கீழ்ப்படி எங்கள் கிருபைதான். எங்களை தாழ்த்துறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் துதிப்பாடலுக்குள்ளாக கடந்து செல்வோம். துதிப்பாடல பாடங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் சிஸ்டர் எடுத்து வாருங்கள். துதிப்பாடலை எங்களோடு ஒரு மனப்படுகிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழிநடத்துற சத்தியபரனான தேவ ஆவியானவர் இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவர் உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி அந்த வெளிச்சம் எந்த மனிதையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவரை வெளிச்சமாய் ஆண்டவரை அதை நல்ல பேரை வைத்து நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பேரு கூடாக அந்த வெளிச்சம் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை தொடும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர்
ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனிதரும் மரமாக கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே ஆதியும் அந்தமுமாமேன் அல்பாகுமேகாமேன் ஆதியும் அந்தமுமாமேன் அல்பாகுமேகாமேன் பரலோகில் அவன் நாமமாமேன் எங்கள் பரிகாரி ஆனாரே ஆமேன் பரலோகில் அவன் நாமமாமேன் என் பரிகாரி ஆனாரே ஆமேன் ஆமேன் ஆம் ஆமேன் வார்த்தைக்கு அழிவில்லையாமேன் அது எல்லாமே செயலாகுமாமேன் அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமேன் அது எல்லாமே செயலாகுமாமேன் உன்னதன் மறைவுண்டு ஆமேன் நமக்கு வல்லவன் நிழல் உண்டு ஆமேன் பொல்லாப்பு நேராது ஆமேன் ஒரு வாதையும் அணுகாது ஆமேன் பொல்லாப்பு நேராது ஆமேன் ஒரு வாதையும் அணுகாது ஆமேன் ஆமேன் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமேன் அது எல்லாமே செயலாகும் ஆமேன் அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமேன் அது எல்லாமே செயலாகும் ஆமேன் பாடுகளேற்றாரே ஆமேன் நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமேன் பாடுகளேற்றாரே ஆமேன் நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமேன் தழும்பாலே குணமானோம் ஆமேன் நம் பலவீனம் நமக்கில்லையாமேன் அவர் தழும்பாலே குணமானோம் ஆமேன் எங்கள் பலவீனம் நீக்கினாரே ஆமேன் ஆமேன் வார்த்தைக்கு அழிவில்லையே ஆமேன் அது எல்லாமே செயலாகும் ஆமேன் அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமேன் அது எல்லாமே செயலாகும் ஆமேன் வார்த்தைக்கு அழிவில்லையாமேன் மறவியல் வியாதி இல்லையாமே நம் மக்கள் மாறிட்டு ஆமே நம் டிஎன்ஏ மாறிட்டு ஆமேன்
ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு துதிகளும் உமக்கு ஏற்றது ஆண்டவரே. ஆமென் என்று சொல்லும்போது எல்லா சுகம், எல்லா பலனும், ஆரோக்கியமும் எங்கள் சரீரத்தின் பங்கா இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துற ஒவ்வொருத்தரும் சரீர சுகம், ஆரோக்கியம் கர்த்தர் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை எல்லாம் சுமந்து பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அருமையான துதி பாடல் கூட நடத்தினீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி பாடினீர்கள். உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவசமாயத்துக் கொள்கிறோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. ஆமென். Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஊழியருக்கான ஜெபத்தையும் ஏறெடுத்து துதி பாடலையும் எடுத்து வாருங்கள். உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்க. ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசு. நன்றி அப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது. நான் அப்படி அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரை நீங்க கண்ணோக்கி பார்த்து கண்ணும் மணி போல இன்று வரையும் காத்து வந்த உங்களோட கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை எப்பொழுதும் புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வெள்ளப்படுத்தி உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு அழைத்த அந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமாக நீங்கள் ஒவ்வொரு தேசத்திலிருந்து அழைத்து வந்து உங்களை மகிமைப்படுத்த தந்த இந்த வானொலி சங்கம வானொலி அப்பா சங்கம வானொலி மினிஸ்ட்ரிக்காக நான் நன்றி செலுத்துறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஐயா. இரவும் பாடும் ஆண்டவர் 2 அவர் தூக்கம் 3 அவர் தூக்கத்துல இருந்து உங்களோட நாமத்தை ஒவ்வொரு விதமாக அவங்க நடத்தி வர்ற அந்த கிருகைகளுக்கும் கிருபைக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க செய்யறதப்பா ஒரு தேவ பயத்தோடு நாங்க உங்களுக்கென்று நாங்க செய்யறோம் என்று ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து உங்களுக்கென்று அப்ப மனுஷருக்கென்று சேவை செய்யாமைக்கு உங்களுக்கென்று நாங்க சேவை செய்வதற்கு நீங்க அழைத்து வந்த ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நிரப்பி புதிதான அன்பையும் புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே தாயை போல தேற்றி தந்தையை போல ஆண்டவரே நீங்க ஆற்றி வருகிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். இந்த மாலை நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஒளியாக இருந்து உங்களோட பிரசனத்தை நாங்க காணக்கூடியதாக ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு புதிதாக உங்களோட அழைப்பையும் உங்களோட பரிசுத்தமான அன்பையும் எங்களுக்குள்ள காட்டுற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக உங்களோட அன்பினால மூழ்கி உங்களுக்குள்ளே நாங்க மகிழ்ந்து உங்களுக்குள்ள நாங்க மறைந்து இருந்த ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒவ்வொரு புதிதான செய்திகளை வல்லமை நிறைந்த உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக நீங்க அனுப்ப போற ஊழியக்காரர் மூலமாக கொடுக்க போற செய்திகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே உரியது. நீங்க அழைத்து வந்தவர்களை அப்பா மறுபடியும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபையும் அன்பும் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகியப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு. நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அவருடைய நாமத்தை விட இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. நாங்க இத்தனைத்தான் தவறு விட்டாலும் எங்களுக்குள்ள எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை அவருடைய இரத்தத்தினால இன்னமும் இப்பொழுதும் எங்களை கழுவி அவருடைய சமூகத்துக்கு முதல் நாங்க வருவதற்கு முதலே நாங்க எங்களை ஆராய்ந்து யாருக்கு நாங்க என்ன செய்தோம் நாங்க எங்களை ஆராய்ந்து எங்களுடைய இருதயங்களை சுத்தமாக்கி இந்த ஒளியின் மத்தியில் வந்து நிற்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவருடைய இனிமையான
மகிமையான நாமத்தை உயர்த்துவதற்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிற இந்த பாட்டை இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆமென். அந்த நாமத்தை நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடி கைத்தட்டி ஆராதனை செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பத்தரு கலைக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜெபிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். ஆண்டவரே, முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், அந்த நாமத்தை நாங்கள் ஏனோ தானமாக ஏற்றுக்கொள்ளாமைக்கு ஆண்டவரே, அவருக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமான இருதயத்தோடு அவரை உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிப்பதற்கு அழைத்து வந்த ஒவ்வொருத்தருக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜெப ஜெபத்தை கொடுத்து ஆண்டவர் ஜெப ஆவியை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே எங்களுக்கு உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரதான கிருபைகளுக்கும் அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். இனிமையான பாடல். இயேசுவின் நாமம் நிதான நாமம். ஆமென். நிச்சயமாக அது ருசிப்பவர்களுக்கு அது இனிதான நாமம். ஆமென். அது கர்த்தருக்கு நாமம் மகிமைப்பட அருமையான பாடலை பாடி துதித்தீர்கள். அது மாத்திரமல்ல, ஜெபித்தீர்கள் ஊழியருக்காக. அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டாம் என்று மாமின் பதில் தருவார். ஜெபித்து துதித்து உங்களை, உங்கள் ஊழியத்தை, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். சமாளித்து கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமென். நாங்கள் அடுத்ததாக நீர்களுக்கான ஜெபத்தையும் வானொலியும் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். சகோதரி அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். காட் பிளஸ் யூ டு. எடுத்து வாருங்கள், வானொலி ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். இன்னும் வல்லமையாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும் என்று இன்னுமாக நேர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக புதிய நேர்களை கர்த்தர் இணைப்புகள் கொண்டு வரவனும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபியுங்கள். எங்களோட ஒரு மனப்படு. Amen, amen, amen. Yes, Lord, we thank you, Lord. More than anything, Lord, for your love and your presence, Lord, in the midst of us, Lord. When 2 or 3 are gathered, you are in the midst of us, Lord. That is your promise, Lord. I love you, Lord, and I lift my voice to worship you, oh my soul. Rejoice, take joy, my King, in what you hear. Let it be a sweet, sweet sound in your ear. Yes, Lord, you have said in your word, Lord,
eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man. But God has prepared for them that love God and are called according to his purposes. And your purposes are what, Lord? You have even said again, Lord, in Romans 8:28, for all those, Lord Jesus, that love you, Lord, for all things work together for good to them that love God and are called according to his purposes. So, Lord, these are the promises of God. When we come, Lord Jesus, and we look up to you, Lord, oh Father, that you will not, Jesus, never leave us nor forsake us, Lord. You are always with us, Lord. You hold us our hands and walk together with us, Lord Jesus, because you know where our heart is, Lord, because our position is Christ in Christ, Lord. We are seated together in the heavenly places with Christ, even at this very moment, Lord. Yes, we call unto you in your name, Lord Jesus. That is our very position in Christ. So I, Lord Jesus, bring forth, Lord, every one of the persons, Lord, that you have brought, Lord, at this very moment, Lord, even as Sister Subha is, Lord Jesus, hosting this program, Lord, as you are leading and guiding her and being with her, Lord, and anointing her accordingly. And also thank you for all those that have joined already, Lord, and worshipped and praised you, Lord, for Sister Grace who had come and joined us, and Sister Dolly who had prayed also, Lord Jesus, and sung, Lord. So thank you for all their worship and their adoration and their praises that had gone on before you, Lord. And Lord, we thank you, Father, Lord, even as all the workers that are lined up, Lord, to come and bring forth your word, Lord, as their lips, Lord, as the servants of the Lord come and open up their mouth, you will fill them, you said. You will speak through them, Lord Jesus. And we thank you for that, Lord, for the word that is going to, Lord Jesus, now resonate into the hearts and lives of people, oh God, as you are opening their hearts and their eyes of understanding, Lord, that this is nothing but the work of the Holy Spirit that is going on into the nations of the world, 210 nations, and many, even the radio stations that are joining, Lord Jesus, to bring forth the very powerful word of the living God. So, Lord, there is nothing, the Lord Jesus, that you have said to us, Lord. There is nothing impossible with you. When your word goes forth, Lord, it is sharper than a two-edged sword, and it will not return towards void, but accomplish the thing it which was sent to. That is also your promise, Lord. So we, Lord, look up to you, Lord, as you are doing this work even at this right time moment, Lord Jesus. And Lord, I pray, Lord Jesus, for the hearers, as the listeners, Lord, they would not only, Lord, bring forth, Lord, according to the percentage you have talked about, but they would bring 100% fruit in their lives, Lord. Not be only hearers and listeners, but, Lord, doers of the word, Lord, even as you find that place of, Lord, work of Calvary, working and moving and doing the work of Calvary upon their hearts and lives for growth, Lord. Father, Lord, the word, Lord, that comes into us, Lord Jesus, is a work that goes on in our hearts and our lives and our spirits, as the Holy Spirit allows us to move in your direction, to, Lord, only to grow in the way you want us to be, Lord, just as much you created in us in your image, Lord. You want us to become like you, Lord Jesus, more and more, Lord, in our daily lives, Lord, that we will know how to divide the word in our lives, how to obey the word in our lives, how to even to please the Lord and himself only through the guidance of the Holy Spirit. That when, Lord, that is why, Lord, even chastisement is allowed sometimes, because of the Lord chides us, because he loves us, that he wants to, Lord, correct us and reprove us and keep us in the right way of his ways, to keep us only accountable with you, and to live the life that he has called us in spirit and in truth, that we will worship, and only in holiness and righteousness that we will walk in the Spirit. So we thank you for that, Lord. And Lord, even as you're working, Lord, moving, Lord, touching, Lord, the hearers at this time, Father, listeners, Lord, even as they have joined, oh God, you're touching them from the crown of their head to the soles of their feet. You're healing them, Lord Jesus, and the move of the Spirit that is now working up them, Lord, at this very moment, oh God, and doing, Lord, the work of Calvary alone can do it, Lord Jesus. It is the finished work of Calvary. There is nothing more to add, nothing more to subtract. It is all done. It is finished. And that is all we have to believe and receive it in the name of Jesus. As you are, Lord Jesus, coming into their spiritual well-being, Lord Jesus, drawing them closer to you, Lord, just as much, Lord, you are healing their mental, physical, emotional, Lord, shortcomings or whatever they might be feeling at this time, Lord. You are able to, Lord, completely, Lord Jesus, heal them 100%. You are the God who said, Lord, not only the God of salvation, but you are only a healer, oh God, because you prayed both, Lord Jesus, of those entities on the cross when you said it is finished. You died not only for our sins, but for all for our sicknesses as well. So we thank you for that, Lord. We thank you, Jesus, even as Sangamam radio gospel, Lord, through Nitya Velicham and Bhartan Velicham, Lord, and all the weekend services that go on, Lord.
Lord, many would be coming, many are getting saved, many are coming into the light of the gospel to receive the word of the living God as it goes forth, and all the worship that goes forth, Lord, touching their hearts and lives and drawing them closer to you, Lord Jesus. Through these services, I pray in Jesus' name. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. நன்றி. ஆமென். Thank you. நீங்களுக்காக ஜெபித்தீர்கள், வானொலி ஆசீர்வதித்து ஜெபித்தீர்கள். அப்படியாக ஆசீர்வதித்து ஜெபித்து உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் சமாஜ கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Amen. Thank you. God bless you, Sister Subha. ஆமென். ஆமென். Thank you. ஆமென். நாங்கள் இதுவரை நேரம் துதி பாட ஜெபங்களுக்குள்ளாய் கடந்து சென்றோம். அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். சரியா தொடரும் நேரம் 7:33 நாங்கள் இணைவோம். கண்களை ஏறெடுப்போம் முத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதியிலே இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் முத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். 7:30 8 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. நிச்சயமாக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாளிலும் எங்கள் கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நமக்கு பதிலை தந்து நடத்துவார். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக எங்கள் கனடா தேசத்துக்கு ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் அறிந்த வண்ணம் இன்று அதிகாலையிலேயே ஸ்மோக் வந்து கொண்டு இருக்கிறது. ஹைவே கூடாக, அதாவது ஒன்றாரியோவினுடைய நோர்த்தன் பகுதி கூடாக அங்கே வைல்ட் ஃபயர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி அந்த அக்கினியை அணைக்க வேண்டும். அந்த புகையை அத்தர் இல்லாம அநீகருக்கு அந்த ஆக்சிஜன் ப்ராப்ளங்கள் இருக்கிறது. சுவாசிக்கிற தன்மைகளுக்குள்ளாக அதை கிரியை செய்யாதபடிக்கு ஜனங்கள் பாதுகாக்கப்பட இந்த தேசத்துல கர்த்தர் ஒரு செழிப்பை கொடுக்க மாற்றங்களை கொண்டு வர கர்த்தர் தேசத்தை காக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிப்போம். முதலாவது ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் டோலியை இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள். எங்கள் கனடா தேசத்துக்காக இந்த அதாவது புகை மண்டலத்தை கர்த்தர் அக்கினி அணைக்க வேண்டும். ஜனங்கள் பாதுகாப்பா வாழணும். இந்த நிலைமை சூழ்நிலையை கர்த்தர் மாற்றணும். தேசத்தை ஆசீர்வதிக்கணும். கோபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கணும்படியா ஜெபிங்க. உங்களோட ஒருமனப்படுகிறேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா நாங்கள் கேட்பதற்கு முதலாக எங்களுக்கு பதிலை நீங்கள் வைத்திருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கனடா தேசத்துக்காண்டி வருகிற கனடா தேசத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி 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 கோடி கோடி நன்றி. ஆபிரகாமின் தேவன் நீர் தானையா, ஈசாக்கின் தேவனும் நீங்க தானையா, எங்களுடைய தேவனும் நீங்க தான். அதுக்கான நன்றி செலுத்துற எங்களுக்கு அப்பா உயிர் தெளிந்து வாசமா இருக்கிற எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற எங்களோட பெரிதான அன்பு, உங்களுடைய அன்புக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறவனும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் ஆனப்படியானவரே. நீங்க ஜெபிக்கப்பட வேண்டுதலை அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட பள்ளிப்பிடத்துல வைக்கின்ற அப்பா. இந்த கன்னட தேசத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிகளையும் அதட்டி ஆண்டவரே மக்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையின்படியாக ஜெபிக்கிற அப்பா. குறைவுகளை நிறைவாக்குற தகப்பனே. எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே பாவத்துக்குள்ள மூழ்கி ஆண்டவரே அப்பா. இந்த எல்லா விதமான கஞ்சாவும் எல்லா விதமான அப்பா கசப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. மனுஷரின் அப்பா நீங்க தெரிந்து கொண்ட தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. இந்த மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு எழுப்புதலை கொடுத்து நீங்க உண்மையில தகப்பன்று அவங்க அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இருப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு அறிந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தேசத்துல ஒன்றுமே தீமையாக போகாத வண்ணமாக எல்லா தீமைகளும் நன்மையாக செய்கிற தகப்பனே உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே. மனுஷரால் செய்யக்கூடாததை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. ஒவ்வொரு
அப்பா ஒவ்வொரு விதரும் ஆண்டவரே அவங்கள போக்கிலும் வரத்துல கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா அதிகமாக ஆண்டதை வாலிபர்களுக்கான ஜபிக்கிறேன். அவங்க அப்பா வழி தப்பி கொண்டே போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பை ஊற்றி நீங்க தான் உண்மையான இரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இங்குள்ள பிரைம் மினிஸ்டர்ஸ், இங்குள்ள அப்பா எல்லா அதிபர், நான் எல்லாத்துக்கும் மேலாக வழி நடத்துகிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அப்பா கவர்மெண்ட்ல உள்ளவர்களுக்காண்டி வருகிறேன். அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. இந்த நாட்டை சந்தோஷமாக்க அப்பா, சமாதானத்தில் நடப்பதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து ஒரு நீதியை சரிப்படுத்துற தகப்பனே, உங்களுக்கு அப்பா சரியானது, உங்களுக்கு மேலாக இருக்கிறதா ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுக்குள்ளே ஒரு தேவ பயத்தை கொடுத்து எல்லா விதமான தீமையில் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வானத்திலும் அப்பா பூமியிலும் மேலான நாமம் உங்களோட நாமம், அதுக்கான நன்றி செலுத்துறேன். இவர்கள் ஆண்டவரே யாவரும் பாவத்துல மூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோட வெளியேற பெற்றத்தினால இவர் உங்களோட வெளியேற ரத்தத்தினால அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா ஜஹாலதையும் ஆண்டவரே நடத்துகிற தகப்பனா இருக்கிற நீங்க இவர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷரால முடியாத காரியம் உங்களால் மட்டுமே செய்யக்கூடியமா இருக்கிறது. முழங்கள் யாவும் முடங்கிடும் நாமம் அப்பா மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நீர் ஐயா. அதுக்காக வேண்டி யாவற்றிலும் ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஒரு தாழ்மை நாவியை கொடுத்து மக்களை ஆண்டவரே உங்களிடம் திருப்பும்படியாக ஜபிக்கிறேன். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். மன்னிக்க முடியாதவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருந்து அவர்கள் மன்னிப்பதற்கு கஷ்டப்படுறார்கள் ஆண்டவரை. மன்னிப்பதற்கு அவர்கள் பலன் இல்லாதவர்களாக ஏனோ தானமாக மக்கள் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த இவர்களுக்கு ஒரு மன்னிப்பின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தாழ்மையின் தேவ பயத்தோடு இவர்களை வழி நடத்துகிறவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு ஆண்டவரே சாத்தானின் சேனைகளை விட்டு விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா மனுஷரால் முடியாத காரியம் நீங்க செய்யற தகப்பனா இருக்கபடியா நன்றி. அப்பா யாவர் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உங்களை மட்டுமே அவர்களோட தகப்பனும் தாயுமாக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தெரிந்து கொள்வதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான அப்பா மெனக்கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீங்க எங்களை வெட்கத்துக்கு போட விட மாட்டீர்கள். அதுக்கான நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. எங்களை ஜபங்களை கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. தேசமே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி இப்பொழுது கனடா தேசத்தில் இருந்து நீங்க எத்தனோ விதமான முறையில் ஆண்டவரை யாவரையும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க. அவர்களுக்குள்ள யாவருக்கும் பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை உங்களுக்குரியவர்களாக மறுபடியுமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அது வார்த்தை கூறுது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமென். எங்களை ஆதரிக்கிற தகப்பன் ஒருவரே இயேசு கிறிஸ்துவின் மட்டுமே உலகத்தின் உள்ள பாவங்களை மன்னித்து அந்த அன்பை அனுப்பி யாவரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஒத்தாசைக்கு நாங்கள் கூப்பிடும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் இருந்து எங்களுக்கு நீங்க ஒத்தாசை அனுப்பி எங்களுக்கு அப்ப இந்த கனடா தேசத்துல ஒரு பெரிதான விடுதலை இந்த கடைசி காலத்துல செய்யும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆண்டவரே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்க என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். நன்றி சிஸ்டர். God bless you, sister. Amen.
ஆமென், ஆமென். God bless you too. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சனி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியில் வியாதி பலவீனங்களோடு இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இந்த வறட்சியினால் வர்ற பலவீனங்கள், கொள்ள நோயின் தாக்கங்கள் ஒரு பக்கம், இன்னுமாக அவர்கள் படுக்கையிலும் எங்க மறுக்கிற உறுப்புகளோடும் எத்தனையோ பிள்ளைகள் சிக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்காக இருக்கிறார்கள். இன்னைக்கு ரோஷினிக்காக செபிங்க. அந்த சௌரிய கத்திர எழுப்பும்படியாக ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சௌரிக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கும்படியா செபிங்க. இன்னும் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தா அவர்களையும் சொல்லி செபிங்க. நான் உங்களோட ஒருமனப்படுகிறேன். ஆமீன். சிஸ்டர் ரோஷினி என்று சொல்றீங்க, எனக்கு சரியா தெரியவில்லை. இன்னொருக்கா சொன்னீங்கள் என்றால் நல்லா ப்ரே பண்ணலாம் ஜெபிக்கிறதுக்கு. யா ரோஷினி தான் அவனோட பேர் பொருங்க பாருங்க, செக் பண்ண சிஸ்டர். யா ரோஷினி தான் சிஸ்டர் பேர். ஓ, என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கிறாவா இல்லாட்டி வீட்டுல தான்? இல்ல சிஸ்டர், அவ இது ஹோமோல இருக்கிறா. ஓ ஓ, அங்க டொரண்டோலயா ஸ்ரீலங்காலயா? அது தெரியல சிஸ்டர். எனக்கு வந்து ஜெப குறிப்பு, அதனால ஜெபிங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் விவரமா தெரிஞ்சா விவரமா ப்ரே பண்ணலாம், அதுக்காக தான் கேட்டேன். கண்டிப்பா ஜெபிங்க. ஆமென். Thank you Lord. Thank you Lord Jesus. You know Lord, all our circumstances, Lord, are controlled by you. You are the final authority. You are the final savior that came and said, Lord Jesus, that is all done and finished. There's nothing, Lord Jesus, that we can ever, Lord Jesus, ask more of what you have already finished for us, Lord. And we can only believe and receive and stand in the gap, Lord, to those, Lord, that have not come into that way of salvation, of knowing, Lord, that there is a loving Savior who cares for them, who loves them, who can set them free from all their calamities, distresses, all their way of coming into this request of their healings, Lord, in their sick beds, in their hospitals, where they might be, Lord, and especially the sister Roshni that we have been just mentioning about, Lord, wherever she is, Lord, in a state of coma, Lord, you are the God. You have brought many, Lord, out of comas, even after being in that kind of condition after 3 months and so, Lord, that you can still do this miracle even in Roshni, Lord. So we thank you, Lord, because you are the God of all miracles. I don't know if she's a Lord who knows you as a Savior. The Lord himself has come into her life or not, but Lord, we give her mind, body, soul, and spirit, Lord, into your hands, Lord, and even her very soul, Lord Jesus, if she has not known you, Lord, even in this state of unconscious state of subconscious mind, Lord, you can come, Lord Jesus, and reveal yourself to her, Lord. In many ways, people have seen you, known you, had visions, and you can meet with her, Lord, even in that very condition. So I pray, Lord, and give her to you, Lord, even as you are touching her body, Lord, healing her, Lord Jesus, with a very way, Lord, that you have already, Lord, given to us, Lord, that healing virtues to flow through her, Lord, at this very moment, like the woman who reached out and touched the hem of your garment, she felt that virtues. Let Roshni feel those very virtues of the living Jesus flowing through her, Lord Jesus, at this time with your resurrection power. The same spirit that raised Jesus from the dead is the same spirit that has not lost its power. It's the same yesterday, today, and forever, and it's able to completely heal and deliver and set her free, and let her know you, Lord, as a Lord and a Savior as well, if she hasn't come into the knowledge of salvation. Lord, in the very purpose, Lord Jesus, you could even, Lord, completely, Lord Jesus, surrender her life at this very state, Lord, and when she comes back, she will know there is the Lord who had touched her and given her that healing, Lord, and knowing you, Lord, as her Lord and her Savior, in Jesus' name. Now, Lord, bring, Lord, all those, Lord Jesus, have been listening to these very ways in which how you can deliver people, Lord. Lord, many are, Lord Jesus, in their sick beds, in their hospitals, wherever they might be listening, Lord, as this very Nitya Velicham is going forth, Lord, into many nations, Lord. They could be, Lord Jesus, in desperate conditions, Lord, where they are in their sick beds and, Lord, going through major surgeries or any kind of illnesses, Lord, through treatments, Lord. You are the God. You are the God who said, Lord Jesus, I'm your healer.
And Lord, there is nothing impossible with you, you said, Jesus. Therefore, Lord, we stand in the gap, Lord Jesus, agreeing together, Lord Jesus, with the team members that are in prayer right now, Lord Jesus. Oh, Father, we agree together, Lord, right now, Father, that you would do this miracle, Lord, upon their hearts and lives. And even as, Lord Jesus, there's, you said, Lord, only believe all things are possible. And this miraculous situation in which you are interfering and, Lord Jesus, intervening on their life, Lord Jesus, right now, the distance is of no hindrance, Lord, because you are omnipotent, omnipresent, omniscient, and you can be everywhere at the same time and doing the same spirit that, Lord Jesus, is moving right across the nations of the world, across the land and the seas. In the same spirit that is, Lord, now eminent, very present at this very time, touching them, setting them free, and healing them, even as you are doing that work, Lord, upon them, Lord, in the name of Jesus. There's nothing impossible. That's the word that is, Lord, coming in, Lord Jesus, for the people to be encouraged. Only believe all things are possible, and reach out to him. He's your savior. He's the one who died for your sin and sicknesses, and he will forgive you, heal you, and set you free. Even at this very moment, I pray in Jesus' name. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you, thank you. You're welcome. God bless you. God bless you and your family, your ministry. Thank you, sister. Amen. Okay. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நீரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த நாளும் நான் கண்களை ஏறெடுக்கிறேன் என்னோடு இணையுங்கள் நாங்கள் ரட்சிப்புக்கு ஆட்சேபிப்போம் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படி ஆட்சேபிப்போம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கத்த ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படி ஆட்சேபிப்போம் ஆத்ம பாரத்தோடு செபிப்போம் என்னோடு ஒரு மனப்படங்க சோஸ்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி அப்பா இந்த நாளும் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தகப்பனே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் இந்த ஜெபக்குறிப்பு உங்களோட கரத்துல தடுகிறன் திருக்கரன் தாங்கி நடத்துவீராக ரட்சிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ரசிக்கப்படாத பிள்ளைகளோட திருக்கரை தருகிறோம் ஆண்டவர் அப்பா ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறோம் இந்த நாட்கள் ஆண்டவர் பொய்யான மாயை நம்பி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காத படிக்கு உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரைக்காத படிக்கு அப்பா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக நீ செய்ய வேண்டுமாச்சு உமக்கு பயத்தை கொடுக்கணுமா செபிக்கிறோம் விளைவினங்களை நீக்கி பலவான்களாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் நீர் தேடி வந்து நீர் தெரிந்து கொண்டிருக்கத்தான் நாளிலும் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கைகள் துன்பங்கள் கத்தால் ஆசைப்படங்கள் கத்தால் கவர்ச்சி காரியங்கள் ஆண்டவர் அவளை கண்கள் இச்சையில மாச இச்சையில ஜீவனத்தின் பெறமையில விழுந்து விடுகிறார்களே அப்பா பின்வாங்கி பொருள மேல இருக்கிறார்கள் நீரே அவளை தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா ஒருவருக்கு புத்தி சொல்லி ஆண்டவர் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா சபை கூடியதை விட்டு விடாதபடி உங்களோட ரட்சிப்பில் நிலைத்திருக்கத்தக்கதா கிரிய செய்யுங்கப்பா கிருபை அழியுங்கப்பா நாளிலும் கத்தாவே காணால் நாட்டின் மீது எவ்வளவு கரசனை உள்ளவராயிருக்கு நாளும் குமாரன் திரும்பி வந்தது போல அந்த மனம் திரும்ப உண்டாமடியா சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்குங்க வெளிச்சத்துக்களை கொண்டு வாங்க ஐக்கியப்படுத்துங்க ஒருமுகப்படுத்துங்க உண்மை தேடுகிற உணர்வை உண்டாக்குங்க உயர்ப்பீங்க ஆண்டவர் உங்களுடைய நீதியினால வழியினால வல்லமையினால வார்த்தையினால கிருபையினால தயவினால இரக்கத்தினால உயர்ப்பிப்பீராக தகப்பனே அப்பா அவட வரைய சீக்கிரமா இருக்கப்பா நாலு முடிவு பெரியந்தம் நிலைத்திருக்கணும் ரசிக்கப்படுவோம்னு சொன்னீரு அந்த முடிவு பெரியந்தம் நிலைத்திருக்கும்படியாக நிலைத்திருக்க அபிஷேகத்தால் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை ரசிப்பீரா அபிஷேகிப்பீரார் நிலைப்படுத்துவீரார் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம் ரசிக்கப்படாத பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் 5 கண்ட ஜனங்களுக்கு 5 காயப்பட்டீரேப்பா நாளும் இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது ஆண்டவர் நேரட்சித்தீர் ஆண்டவர் நான் ரட்சிக்க வேண்டுமா செபிக்கிறோம் எங்கள் உறவுகள் அயல்கள் ஐயாப்பட்டது ஜனங்கள் தேசத்து ஜனங்களப்பா ரட்சிப்பை காணணும் ஆண்டவர் அவருடைய கண்கள் திறக்கணும் கடின சிந்தைகள் மாறணும் இயேசுவின் நாமத்தின் தகப்பனே அற்புதம் செய்யுங்கப்பா யாரும் கைவிடப்பட்டு போகாதபடி ஒரு வரையில் எடுத்துக் கொள்ளப்பட கிரிய செய்யுங்க ஒரு பாவியும் பாதாளத்து போதும் சித்தமே இல்லையப்பா
இதனால சித்தம் கொண்டு சுத்தப்படுத்துங்கப்பா. இதனால விடுதலை கொடுங்கப்பா. பாரம்பரிய கட்டிலிருந்து விடுதலை ஆக்குறோம். அடிமத்தன கட்டுகளை நுவங்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த நாள் பில்லு சூனிய மாந்திரிய கட்டுகளோட கட்டவழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உடைய அபிஷேக நுவங்களை முறிக்கும் அபிஷேகம் கட்டுகளை அறுக்கவே அந்த வல்லமையை கட்டவழ்கிறேன் ஆண்டவரே. இதனால அறியாம இருள்கள் இயேசுவின் நாமத்தை விலகி கட்டளை கொடுக்கிறேன். என் தகப்பன வல்லமைக்கு எதுவுமே இல்லப்பா. நான் விக்கிற கட்டுகளோடு விக்கிரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு கல் மீது ஒரு கல்லில் பொருள் ஆவார்களாக. என் தகப்பனே எழுந்தலும் எழுந்தலும் அப்பா பொய்யான வாயிலை நம்பாத படிக்கு அப்பா விட்டுதலையாக்கி தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே ஜனங்கள் ரட்சிப்பை காண கிரியா செய்யுங்கப்பா. முஸ்லிம் ஜனங்கள் ரட்சிப்பை காண கிரியா செய்யுங்கப்பா. என் ஜனங்களுக்கு ரட்சிப்பை காண கிரியா செய்யுங்கப்பா. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நாங்கள் தூக்கி எடுத்தீரப்பா. அப்பா இந்த நாட்கள் பொல்லாதைகளப்பா உமக்கன்றதை பயன்படுத்திக் கொள்ள உம்முடைய நீதியை காண வெளிச்சத்தை காண உங்கள் தெய்வத்தை அறிய உதவி செய்யுங்கப்பா. கிரியை செய்யுங்கப்பா. கிருபை அழியுங்கப்பா. அப்பனே தாழ்வில நம்மை நினைத்தீரியப்பா. இன்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில தாழ்ந்து போயிருந்தாலும் அப்பா நீரவர்களை விடுதலையாக்க அந்த சூழ்நிலை மாற்றி போட நீர் வல்லவராயிருக்கு. விடுதலையாக்கும் வெளிச்சத்துக்களை கொண்டு வர அடிபத்திர நுவங்களை முறைத்தரித்து அப்பா கட்டுகளை கட்ட உழுத்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். அந்த கழுதைக்கே ஒரு கட்ட உழைப்பு இருக்குமா இதனால் உமக்கு அது தேவையா இருந்தால் உடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு தேவை அப்பா நீர் நோக்கி பாரும் ஆண்டவரே. நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கும். நடைகளை உடைப்பவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவரும் ரசிக்க கூடாத கைகள் குறிய போவில்லையப்பா. கேட்க கூடாது சவிகளும் சொந்தமாகப்பா. இதனால இந்த ஜெபத்துக்கு அப்பா கிரிய செய்யுங்க. கிருபை அழியுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நன்றி 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 தகப்பனே. நன்றி ஆண்டவரே. சிஸ்டர் சுபா, நாங்கள் முடிய முதல் இந்த டீமுக்காக நாங்கள் நன்றாக ப்ரே பண்ண வேணும். நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் மீட்டிங்ஸ் எல்லாம் இந்த சாட்டர்டே சண்டே மீட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து நடத்துகிறவர்கள் எல்லாரையும் கூட பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா பிரதர் மகேந்திரன் மற்றும் சேர்ற எல்லாருக்காகவும் சேர்த்து நன்றாக இருக்க நாங்கள் முடிகிறதுக்கு முதல் ப்ரே பண்ண வேணும். ஆமேன். அப்படியாக நீங்க ஜெபிங்க. நாங்களோட ஒரு சிஸ்டர். Amen, amen, amen. Lord, you have been burdening my heart, Lord, for the last week or two, Lord, to stand in the gap more and more, Lord, because we are going into greater depths and greater lengths of being able to now minister, Lord, and the enemy doesn't like it. The enemy wants to somehow bring hindrances, bring barriers, bring all kinds of issues, Lord, that if we can, Lord, just like you said, Lord, unless the Lord builds the house, they that builds will be using their energy and everything will be in vain. So, Lord, we do not want to ever go there or be there, Lord, by any means. Therefore, we put a hedge of protection, Lord Jesus, over the ministry, Lord, coming out of, Lord Jesus, this Sangamam radio gospel, and also, Lord, all that comes for and follows that, Lord, from Nitya Balicham to Bhartiya Balicham to the most of all, the meetings that are going on Saturday and Sunday, Lord, when people are at home and they could, Lord, from many parts of the world, Lord, even if it's there for them, Lord, Sunday and Monday, or however that might go on, Lord, they will be able to, Lord Jesus, be connecting, Lord Jesus, and be much blessed, Lord, because of it, Lord. And also when it goes into YouTube or however it works, Lord, they can still be blessed, Lord, because of that kind of ministry going on, Lord. Oh, Father, you know, Lord, what it entails. You know, Lord, why you have called it out. You know, Lord, why you have brought it out, Lord, to such extent that, Lord, 92 gospel radios, Lord, through their stations are also, Lord, putting them all out, Lord, and 210 nations and 2,000 odd people at one sitting. This is nothing, Lord Jesus, of man. This is your work. This is your spirit, Lord Jesus, that you are coming through, oh God. And Lord, that is why, Lord, the enemy sees it, the enemy knows it. And Lord, if he could do that to Jesus himself, who he came and tempted and did all kinds of hindrances, and when he went into his own
when he went into his own places, Lord, where he went in, Lord Jesus, there he was rejected. But Lord, you said, Lord Jesus, that you are the God of salvation, and the enemy has no right, no power. Lord, when we stand together, one puts 1,000 and 10,000 to flight, and therefore Lord, that protection is upon, Lord Jesus. I decree and declare your protection, Lord Jesus, right from Monday to Sunday, Lord, on all of the programs that go on, Lord Jesus, morning till evening, Lord, and all the work that goes on is led by you and you alone, Lord Jesus. This is of yours, Lord. Lord, always profess, and I want to, Lord Jesus, the enemy here, this is of God. This is his work. This is the work of the Holy Spirit. Therefore, Lord, we come against, Lord, all these issues, all that comes and hindrances or any kind of things, Lord Jesus, that comes from the enemy's field. We bind it, we break it, we paralyze it, we thwart it, we put it to death against it in the name of Jesus Christ. Dissipate it and Lord Jesus, cast it out in the name of Jesus Christ right now. So we thank you, Lord, because of your power and your protection, Lord Jesus, and your blood applied upon it, Lord. And that which is of yours, that which you have called, that which you want to bless, Lord, will only, Lord Jesus, multiply, Lord Jesus, in many ways, Lord, according to the blessing that you have already given to us, Lord. And therefore, Lord, we thank you for that protection, and in which only your Spirit is doing the marvelous work of your Calvary's work, to be going into people's life, to bring many into the kingdom of God, which you're already doing, Lord. So we bring forth all honor and glory to you, Lord, and thanksgiving to you and you alone, in Jesus' name, as your name is lifted up, glorified and honored. In Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you, sister. God bless you. God Amen. bless you too, Sister Saba. Amen. ஆமேன் ஆமேன் சோஸ்ரம் ஆண்டவரை நாங்கள் முடிப்போம் பெற்றோம் சோஸ்ரம் ஆண்டவரே நன்றி அப்பா கண்கள் ஏறெடுப்போம் தாசுர பருவத்துக்கிறேன் அன்று பகுதியை நீங்க ஆசிரியத்த இந்த கிருபைக்காக நன்றி 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 கோடி கோடி சோஸ்ரம் பாரப்பட்டு செபிக்க இந்த நேரத்தை எங்களை ஒருமுகப்படுத்தினீரே எங்க இருவர் மூவர் பூமியில எதை கேட்டால் அப்படி நாமத்தினால் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாளில நாங்கள் சோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் நீராம் என்றும் ஆமீன் என்று பலதரப்பட கிருபைக்காய் நன்றி ஆண்டவர் சிசித்த விதமாக இந்த நாட்கள் விடுமுறை நாட்கள் இறுதி கத்தாவே தேசத்தின் காலைகளை சீர்படுத்துங்க போக்குவரத்து பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறோம் எல்லா காவலோடு ஒரு பிள்ளைகளை பாதுகாப்பீராக தகப்பனே அவருடைய தேவைகளை சந்திப்பீராக எல்லா நாசமோச பட்டியங்களுக்கும் விலகி காப்பீராக உன்னதமான மறைவில வைத்து அவர்களுடைய நிலையில தங்கி உறவாட வைத்து மகிழ்விப்பீராக உடைய வெள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பமாய் பேராய் தனிப்பட்ட நபர்களை ஆசிரியத்து மகளை பண்ணு இயேசு நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம் இன்னுமாய் ஆண்டவரே இன்னொரு கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில நீர் தரும் வரைக்கும் நாங்கள் இன்னும் ஓடு நெருங்க உண்மை நோக்கி பார்க்க அப்பா நீரே தேவன் என்று நாங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள உறவாடி மகளை எங்களுக்கு கிருபை செய்யுங்க கிரிய செய்யுங்க வெள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபித்த சகோதரி டோலிக்கா நன்றி செலுத்தும் சகோதரியின் குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க வேலி அடைத்து பாதுகாத்துருங்க சகோதரி ரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம் அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஒரு குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்துங்க எல்லைகளை சாலப்படுத்துங்க அடியாளு கொடுத்த தனத்துக்காக சோசரிங்க அடியாளு குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க எல்லைகள் எல்லாம் ரத்தத்தால மூடி பாதுகாத்துருங்க உடைய கிருபையின் கரம் தொடர்ந்து வழி நடத்தும்படி ஜெபிக்க நாமத்தினால மீதியான வார்த்தை வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க அப்பா வார்த்தை இருக்கிற ரகசியங்களை காண பிரகாசம் மெனக்கண்கள் திறவுங்கப்பா எங்களை கற்றுக் கொடுங்கப்பா எங்களை பயன்படுத்துங்கப்பா உங்களுடைய நாம் உங்களுக்கு கூட மகிமைப்படட்டும் எவ்வளவு வேணும் பெருகட நாங்க சொல்லணும் இயேசுவின் நாமத்தை செபிக்க நல்ல பிதாவே ஆமீன் 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 Amen.